புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. ஓகே ரைட்டு, நான் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, S24 உனக்கு எப்படி இருக்கு இப்போ? S24 வந்து எனக்கு ஆஃப்டர் இந்த ஸ்டேபிள் OneUSனோட ஸ்டேபிளுக்கு அப்புறமா வந்து எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எல்லாம் ஓகே. அதை தாண்டி என்னால் அந்த குட் லாக்லாம் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் ஃபோன் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி வைஸ் வந்து கேமரா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுண்ணா. நான் பார்த்த வரைக்கும் வந்து முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ One UI 6.1 கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ப்ராசஸ் நல்லா பண்ணுது. ஓகே. அண்ட் ஃபோட்டோகிராஃபிஸ் இன்னும் சூப்பராக இருக்குது. வீடியோகிராஃபி எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. நான் மோஸ்ட்லி இந்த லாக் வீடியோஸ் சம்டைம்ஸ் ட்ரை பண்ணுவேன் எப்பயாவது சொல்லிட்டு, அப்போ இன்னும் நல்லா இருக்கு. பட் இதில் பெரிய தலைவலி என்னன்னா, இந்த பேட்டரி மட்டும் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 150% சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எப்படி 180 கிட்ட மேலே சார்ஜ் பண்ணுறேன். அப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் நீ டிவைஸை கடைசியாக இப்போ ரீசெட் பண்ண One UI 7 நான் ஸ்டேபிள் அப்டேட் பண்ண உடனே, நான் பீட்டாவில் இருந்தேன். ஸோ அதனால் One UI 7 ஸ்டேபிள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு வித்தின் ஒரு 1 வீக் இருக்கும். ஸோ ஐ திங்க் மார்ச் எண்டில் ஏப்ரல் நினைக்கிறேன், ஏப்ரலோட ஸ்டார்டிங்கில் அதாவது கடைசியாக, அதாவது இந்த ஸ்டேபிள் ரோல் அவுட் ஆனதுமே அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீசெட் அடிச்சிட்டேன். ஸோ அதுதான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு, ஏன்னா பீட்டா யூஸ் பண்ணதுனால அதை சஜஸ்ட் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ அதனால் அப்படி பண்ணேன். பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் எதுவும் நார்மலாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பேட்டரி பயங்கரமாக அடி வாங்குது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு இப்போ கேம் விளையாடுறேன் இல்லை ஏதாவது ஓடிடியில் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த டைம் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஸ்வைப் பண்ணுறப்போ கொஞ்சம் லேக் தெரியுது, ஸ்டட்டர் ஆகுது இல்லையா? ஆமாம். ஓகே, எனக்கு ஆக்சுவலாக என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, எந்த ஆப் வந்து அதிகமாக பேட்டரி கன்சியூம் பண்ணுற மாதிரி தெரியுது? அஃப்கோர்ஸ் மெட்டா தான். இன்ஃபேக்ட் நான் வந்து வாட்ஸ்அப்பா இல்லாட்டி இன்ஸ்டாவா? இன்ஸ்டா நிறைய பிடிக்குது. வாட்ஸ்அப் மோஸ்ட்லி எனக்கு இப்போ கம்மியாக தான் இருக்குது. நான் இப்போ லைவாக என்ன பண்ண போகிறேன்னா, எந்தில் எது அதிகமாக பிடிக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஏன்னா நானும் போட்டு அடித்து துவச்சிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி இப்போ காலிலேருந்து ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா 6 hours கிட்ட வந்துருச்சு. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது இதில் பேட்ரி எங்கப்பா? சரி, ப்ராக்டிக்கலி ட்ரீம் கிரிக்கெட் இஸ் குட். அது பிடிக்குதுன்னா அது அல்ட்ரா கிராஃபிக்ஸில் வச்சு போட்டனால ஓகே. கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் டைம் வந்து இதில் போய் பார்த்தா தெரியும்டா. இதில் பார்த்தா ட்ரீம் கிரிக்கெட் எவ்வளோ வரும்? 1 hour 18 minutes. அதில் அந்த டெஸ்ட் மேட்ச் மோடு வந்தனால அது என்ன ஒரு ஃபன்னுனா, டெஸ்ட் மேட்ச் மோடு நான் இப்போ இங்கே ஆடுறேன்னு வையேன் அப்படின்னு நான் பாதியில் க்ளோஸ், அதாவது மினிமைஸ் பண்ணிடலாம். இந்த ஃபோன் ஆனால் கிரேசி 16 GB ரேமில் நான் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் ரீசெண்டாக இப்போ எப்படி இருக்குன்னு. ஆனால் HyperOS பற்றி நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் சொல்லியிருக்கோம், இது வரைக்கும் அடிச்சு துவச்சிருப்போம். இருந்தாலும் இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்குது. நான் ஒரு 5 hours கழித்து நான் கேம் ஓப்பன் பண்ணேன். இத்தனைக்கும் அதுக்கு இடையில நான் ஒரு 6-7 ஆப் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். டிவிடி ஷோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. திரும்ப நான் வீட்டுக்கு வரேன். ஸோ இதுக்கு இடையில நான் ஃபோன் கால் பண்ணியிருக்கேன், அப்புறம் மியூசிக் லெசன் பண்ணுறேன், யூடியூப்பில் ஒரு சில விஷயங்கள் பார்க்குறேன், நம்ம ஷோவில் இருக்க கமெண்ட்ஸ் படித்து பார்க்குறேன், ஸ்டூடியோக்குள்ளே போகிறேன், வாட்ஸ்அப் வரேன், நம்ம குரூப் ஆக்டிவாக இருக்குன்னு அங்கே வரேன், டெலிகிராம் போகிறேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு திரும்ப வந்து பார்க்குறேன், கீழே இருந்தது கேமு. கிளிக் பண்ணால் ரெஸ்யூம்னு வருது. ரேம் மேனேஜ் எனக்கு தெரிஞ்சு MIUயும் சரி, நான் இதுக்கு முன்னாடி ரெட்மி ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரேம் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருந்திருக்கு, அதே மாதிரி பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா கொடுத்துட்டு இருக்கான். இல்லை இப்போ ரீசெண்டாக என்ன பிரச்சனைனாடா, செட்டிங்ஸ்குள்ளே HyperOSல செட்டிங்ஸில் டிஸ்பிளேக்குள்ளே போனேன்னு வையேன், இதுதான் பிரச்சனை. இப்போ அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்னு இருக்கு பேர். ஓகே. ஆட்ஸ் ரெண்டரிங் எஃபெக்ட் லைக் பிளரிங் அக்ராஸ் சிஸ்டம்ஸ் டு ப்ரொவைட் என்ஹான்ஸ்டு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் லேட்டஸ்ட் டிவைசஸ்க்கெல்லாம் பிரச்சனை அவ்வளோவா தரதில்லை, மைல்டாக இருக்குது. ஏன்னா இதை பற்றி நான் கிட்டத்தட்ட மல்டிபிள் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுக்குன்னா, இது இவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஷாமிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை. இது வந்து கன்சியூமர் மைண்ட் செட்டில் தெரியணும்னு எனக்கு தோணுது. எந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ iOS 26 லைவ் கிளாஸ் எஃபெக்ட் எப்படி இருந்தது பார்க்க? செம்மையாக இருக்குண்ணா. செம்மையாக இருக்குல்ல, கிரேசி. அது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது இனோவேஷனான்னு கேட்டால் இன்னோவேஷன் இல்லை, ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ரீடிசைன் நான் இங்கே பாரு, ஒரு சிலர் என்னன்னாலும் சொல்ல, எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை. ரீடிசைன் சரியா, அவங்க ஓஎஸை கம்ப்ளீட்டாக மாற்றலை, ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரீடிசைன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இவங்கெல்லாம் பிளர் பண்ணுறது வேறு மாதிரி, அவங்க வந்து ஒரு லைவ் கிளாஸ் பீஸ் அந்த இடத்துல இருந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு கேமில் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லைவ் கிளாஸ் பீஸ் இருந்தால் அது எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த ரிஃப்ராக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க லைவாக. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஜிபியூக்கு லோடு வருது, பச்சையாக தெரியுது நடக்குதுன்னு. அதனால என்ன ஆயிடுதுன்னா, இப்போ iPhone 12 மாதிரியான டிவைஸ் நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்தா கதறுது அந்த ஃபோன்லாம். ஆமாம் சரியா? இதுக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் இப்போ ரிப்பீட்டடாக ஒரு சில வீடியோஸில் நான் ரிப்பீட் பண்ணுறேன்.
எதுக்காக பண்றேன்னா நம்ம மக்களை வந்து சில ஆஸ்பெக்ட்ல யோசிக்க வைக்கணும்னு பாக்குறேன். எப்படின்னா இப்போ Exynos 2400 இருக்கு உங்ககிட்ட. இந்த 2400 வந்த புதுசுல எப்படி அப்படின்னா அப்பயே இது வந்து ஸ்னாப் டிராகன் அளவுக்கு இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமா சரியா, பர்ஃபார்மன்ஸ்ல கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஆமா இப்போ இதை வந்து நம்ம எக்ஸினாஸை மட்டும் வச்சும் ஒப்பிட்டு பேசலாம். அப்படி இல்லைன்னா ஸ்னாப் டிராகன் லைனை பற்றி பேசுவோம். ஏன்னா இப்போ எக்ஸினாஸ்க்கு தான் சக்சஸர் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. 2500 பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும்னு வச்சுக்க. ஏன்னா அது வரப்போதா, அப்படியே வந்தாலும் அது எந்த லெவலுக்கு இருக்க போகுது. ஃபிளிப் 7 சீரிஸை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் வேர்ல்டு வந்து 2500 சொல்லி இப்போதைக்கு ஐஸ் கேட் போட்டிருப்பாப்ல, ஐஸ் யூனிவர்ஸ் பார்த்துருக்கேன். சரி, அதையும் பார்த்துருப்பேன். ஸோ இப்போ என்னன்னா நான் குவால்காம்லேருந்தே வரேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஆண்ட்ராய்டை இப்போ மெட்டீரியல் யூ அப்படின்னு வச்சுக்கேன், அதை வந்து நான் எதுக்காக டிசைன் பண்றேன் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு 8 Gen 1க்கோ இல்லாட்டி 8 Gen 2க்கோ பண்றேன்னு வச்சுப்போம். மெட்டீரியல் யூவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நிறைய கிராஃபிக் ஃபீச்சர்ஸு, CPU GPU லோடு கொடுக்குற மாதிரியான ஒரு சில எல்லாம் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே அந்த ஹார்ட்வேரை யூஸ் பண்ணுது. ஆனால் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் இப்போ 8 Gen 2 ஃபார் எக்ஸாம்பிள்னு வச்சுக்க. அந்த 8 Gen 2வால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு 100% லோடை தாங்க முடியும். இந்த மெட்டீரியல் யூ என்ன பண்ணுதுன்னா 60% லோடு அது மேலே த்ரோ பண்ணுது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா கூலாக ஒரு 40% யூட்டிலைஸ் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக வேலை பார்க்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கா? இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா 8 Gen 3 வருது. உடனே இந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா 8 Gen 3 வந்து இப்போ NPU சூப்பராக இருக்கும், GPU சூப்பராக இருக்கும், CPU சூப்பராக இருக்கும், எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றனால அந்த பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதில் உட்காந்து ஆண்ட்ராய்ட் 13ல் ஒர்க் பண்ணுவாங்க மெட்டீரியல் யூக்கு அடுத்து. சரியா, ஒர்க் பண்ணும்போது அப்போ என்ன ஆகிடும்னா இப்போ இன்னும் அடிஷ்னல் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் இப்போ இந்த காசியன் பிளர்லாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரியான பிளர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணாலும் ஈஸியாக 8 Gen 3 தாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ 8 Gen 3 வந்து ஆக்சுவலாக 150% டாஸ்க் கொடுத்தா ஹேண்டில் பண்ணணும். இப்போ 100க்கு அதை புஷ் பண்ணுறோம் லிமிட்ஸை. 100க்கு புஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 8 Gen 2க்கு எப்படி இருக்குன்னா அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை தொட்டுட்டோம். ஆமாம், 8 Gen 2 இப்பயும் ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணும். ஆனால் இப்போ 8 Gen 1 பற்றி நினச்சி பாரு, அது இப்போ திணறும். கண்டிப்பாக திணறும். ஓகேயா, இதை நம்ம லைவாக நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இப்போ UI வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் கஸ்டம் ரோமோட ஸ்பெஷாலிட்டி. அதுவும் இப்போ அப்படியே ஒய்ப் ஆஃப் ஆகி போன மாதிரி தான் இருக்குது. எனக்கு முன்ன அளவுக்கு வந்து இப்போ எத்தனை பேர் கஸ்டம் ரோம் பற்றி ரொம்ப ஆக்டிவாக பேசுகிறாங்கன்னு கேட்டால் கம்மியாகிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இப்போ 1UI எடுத்துக்க, 1UIல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரையுமே கஸ்டமர் நமக்கு போர்ட் பண்றதா இருந்தாலும் நீ என்ன சொல்வேன்னா அதான் எனக்கு ஆல்ரெடி அவைலபிளா இருக்குன்றது. எல்லா ஃபீச்சர்ஸும் இவனே கொடுத்துட்டானே, குட்லாக்னு ஒரு ஆப்ஷனே கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு எனக்கு. இதுக்கப்புறம் எதுக்கு வேற என்ன வேணும் எனக்கு? ஸோ இந்த பாயிண்ட் வருது பார்த்தியா. எனக்கு இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா சீரியஸா நான் ஒரு 2019லயோ 2020லயோ அந்த டைம்ல நான் பார்த்த ஆண்ட்ராய்டோட வளர்ச்சியோ இல்லாட்டி iOSோட வளர்ச்சியோ கம்பேர் பண்ணும்போது இப்போ இயர் ஓவர் இயர் அவங்க ஆட் பண்ணக்கூடிய மாடியூல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அதில் கொடுக்கக்கூடிய AI ரிலேட்டடான ஃபீச்சராக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த ஓஎஸ்லேயே என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னும் ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ iOS வந்து 16 சீரீஸ்க்கு டெவலப்பர் பீட்டா வந்துச்சு. 16 சீரீஸ்க்கு டெவலப்பர் பீட்டா பில்டு. அப்போ என்ன அர்த்தம், iOS 26 பில்டு. அது எதனால அவ்வளவு பெருசா இருந்ததுன்னு எனக்கு தெரியல. சரியா, இல்ல AI ஃபீச்சர்ஸ்னால கூட பெருசா இருந்திருக்கலாம். சரியா, இருக்கா AI இன்னும்? சரி, அது இருக்கு இல்ல. சரியா, அதுல வந்து ஆனா என்னாச்சுன்னா 16 சீரீஸ்ல நீங்க இப்போ டெவலப்பர் பீட்டா யாராவது இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 15 to 16 GB ஓஎஸோட சைஸ். சரியா, இதுவே நான் iPhone 12 ப்ரோலாம் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு வந்து 7 to 8 GB அந்த மாதிரி பார்த்தேன். 8 GB சம்திங். 8 GB பெருசு தான், அது வேற விஷயம். சரியா, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நாளாக அடுத்து மேபி அப்போ iOS 27 எப்படி வரலாம் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து இன்னும் இன்டென்ஸாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா அப்போது இப்போயே iPhone 12 கொஞ்சம் திணறுது, லைவாக பார்க்க முடியுது. இதே தான் ஆண்ட்ராய்ட் சைட்லையும் நடக்குது. ஆண்ட்ராய்ட்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாகும் போது ஃபோன்ஸ் திணறுது. நிறைய பேர் எந்த மைண்ட் செட்டில் இருந்தோம், நானும் இருந்தேன். நான் மட்டும் அப்படியே இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டார் அப்படி இல்லை. நானும் என்ன நினச்சேன்னா இவங்க லைவாகவே வந்து டிவைஸை ஸ்லோ பண்ணுறாங்க. அது உண்மையா பொய்யான்னு கேட்டா ஒரு ஆங்கிள் அது உண்மை. ஆனா அந்த உண்மை ஏன் நடக்குதுன்னு பார்த்தா அப்படியே ஒரு வெப் அப்படியே போட்டோம், ஒரு ட்ரீ மாதிரி போட்டே போறோம், அப்படியே ரூட்டா போட்டு போனோம்னா ஒரு இடத்துல நம்மளே அது காரணமா இருப்போம். யூசர்ஸ் என்ன ஒன்னா நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம், எனக்கும் அதே எனக்கு S25 அல்ட்ரால என்ன இருக்கோ அது எனக்கும் வேணும், நானும் தானே உன்ட்டு அல்ட்ரா வாங்கினேன், S22 அல்ட்ராக்கு வேணும் அப்படின்னு. S22 அல்ட்ராக்கு வேணும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இயர் மாற இப்போ ஐ திங்க் 7 years அப்டேட்ன்றது பெரிய உருட்டு தான் இருக்கும் போல. இப்போ 7 years அப்டேட் இஸ் ஆக்சுவலி பாசிபிள். ஆனா அங்க நம்ம காம்ப்ரமைஸ் என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகும். ஆமா, அப்படி இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் ஹங்கரியா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் கட் பண்ணுவேன். அப்படி கட் பண்ணும்போது இப்போ நான் எப்படி வருவேன் அப்படின்னு பார்த்தேன்னா அது லாஜிக்கலா இருந்து கட் பண்ணாங்கன்னா அதை பத்தி புரிதல் இருக்கும்போது நான் என்ன சொல்வேன்னா கரெக்ட். ஸோ இது வந்து ஏன் பாசிபிள் பண்ண முடியலன்னா ஹார்ட்வேர் டெஃபிஷியண்டாக இருக்குது, ஹார்ட்வேர் இஸ் நாட் சப்போஸ் டு ஹேண்டில் ஆல் தோஸ், அதனால கட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கு வந்து கட் அவுட் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து iOS 16ல் வந்துச்சா, நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க.
நான் 16 நினச்சிக்கிறேன்னு வைங்க, கட் அவுட் ஃபீச்சர் வருது. ஸோ அந்த ஃபீச்சர் வரும்போது ஐஃபோன் 10s வருது, ஆனால் 10க்குலாம் வராது. ஏன்னா GPU இஸ் நாட் கேப்பபிள் டு ஹேண்டில் தட் பர்டிகுலர் டாஸ்க். சரியா? இது வந்து ஆப்பிள் தரப்புலேருந்து அவங்க கொடுத்த ஒரு பதில். இது வந்து அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கலாம். இன்ஃபேக்ட் நான் எனக்கு என்னன்னா இந்த ஐஃபோன் 16ல வந்து இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ ஐஃபோன் 15ல வந்து 15 நிறைய பேர் ஐ திங்க் பயங்கரமான சேல் இருந்தது அந்த டைமில் 16 வர்றதுக்கு முன்னாடினா ப்ரைஸ்லாம் பயங்கரமாக ட்ராப் ஆச்சு. ஸோ 15 வாங்கின எல்லாருமே வந்து என்ன புலம்புனாங்க அப்படின்னா எனக்கு ஏஐ ஃபீச்சரே வரலன்னாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா அதாவது கஸ்டமர் சைடில் யோசிக்கிறப்போ அது வருத்தமான விஷயம்தான். பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தா ஐஃபோன் 15 வந்து அந்த ஏஐ கேப்பபிள் கிடையாதுங்கிறது எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறாங்க அப்படின்னும் போது இன்னும் டீப்பர் டைவ் பண்ணேன்டா. ஏன்னா இப்போ நம்ம கம்யூனிட்டியிலே எடுத்துக்கேன். இப்போ சுடர் வந்து எப்படின்னா துருன்னு இருப்பான் சின்ன பையன், நம்ம குரூப்ல நீ பார்த்துருப்பேன். அவன் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறான். ஸோ அவன் வந்து நிறைய அதுக்கு ரிலவெண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவன் தேடுறான். ஏன்னா அவன் ஐஃபோன் யூஸ் பண்ணுறான். ஆனால் அவன் தேடிக்கிட்டே இருக்கான் ஐஃபோனில் என்ன ப்ராப்ளமு, ஐஃபோனில் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கேன். இப்போ அங்கே என்ன ட்விஸ்ட்னா எதனால 15 சீரீஸ்க்கு ஏஐ இல்லை அப்படின்னும் போது ஆப்பிளோட தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து 8GB ரேம் மினிமம் ரெக்வயர்டு அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐயோ என்னையா பேச்சு இதெல்லாம் 8GB ரேம் மினிமம் ரெக்வயர்டுன்னு எப்படி சொல்லலான்னு கேட்டால் இப்போ நான் இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறேன், ஏன்னா ஏஐக்கு வந்து ரேம் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஏஐங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் எப்பயுமே பை டிஃபால்ட்டு எப்படி இப்போ சிஸ்டம்க்குன்னு நம்ம வந்து 128GB ஒரு மாடல் வாங்கினாலும் சிஸ்டம்க்குன்னு ஒரு 15GB 20GBன்னு ஒதுக்குறாங்கல்ல சில விஷயங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட யூசர் மெமரியிலேருந்து அங்கே போயிடுது நிறையா போக போக. ஸோ அதே மாதிரி இப்போ ரேம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த ரேம் வந்து லைவாக ஒரு சில ஏஐ ஆக்ஷன்ஸை வச்சுக்கணும் அப்படின்னும் போது எவ்வளோ ரேம் இருக்கோ அதுலேருந்து இப்போ ஒரு பார்ட் ஆஃப் த ரேம் வந்து எப்பயுமே ரெடிலி அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஏஐயால் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ அதனால தான் என்னாச்சுன்னா சொல்லப்போனால் டென்சார் வந்து ஒரு ஜோக்கர்னு நம்ம சொல்லலாம், ப்ராசஸிங் பவர் ஆஸ்பெக்டில் அப்படி சொல்லலாம். பட் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக எப்பயுமே அதனால தான் NPU TPU அந்த ஆஸ்பெக்டில் டென்சார் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் எய்ம். அதனால தான் வந்து நியூரல் ப்ராசஸிங் யூனிட் NPU வந்து புஷ் பண்ணுறாங்க கூகுள். ஸோ அப்போ என்ன ஆகுது, இவங்க உள்ள ஒரு பக்கம் வந்து ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் ஏஐக்காக ரேம் ரொம்ப முக்கியங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் 16GB ரேமுக்கு புஷ் பண்ணாங்க. இப்போ ப்ரோ மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே 16GB ரேம் இருக்குது. அண்ட் பிக்சல் 9ல் பார்த்தோன்னா 12GB ரேமுக்கு புஷ் பண்ணாங்க. சரியா? ஒரு என்ட்ரி லெவல் நம்பர் மாடலே 12 வரைக்கும் புஷ் பண்ணாங்க. பட் 9Aவும் புஷ் பண்ணியிருந்திருக்கலான்றது என்னோட வருத்தம். 9Aவும் 12 தானே 8 அதில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. பட் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதில் நான் கொடுத்துட்டேன்னா அப்புறம் 9 வாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 9க்கும் அதுக்கும் வித்தியாசம் மாற்றதே இந்த மாதிரி ரேம் மட்டும் தான். ரேமும் அப்புறம் ஐ திங்க் பில்டு குவாலிட்டிஸ் இதில் தான் டிஃபரன்ஸ் காட்ட முடியுது. ரேமையும் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ 50,000 ரூபாய்க்கு எனக்கு அதிலே எல்லாமே கிடைக்குதுன்ற மாதிரி மைண்ட் செட் வந்துடும். ஸோ இது வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு ஏரியான்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா அப்போது இந்த ரீசனை பற்றி நம்ம அதிகமாக அதாவது ஏஐக்கு ரேம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் உள்ளே போய் நம்ம டிக் பண்ணும்போது தான் என்ன தோணும்னா ஓகே அப்போ அக்செப்டட் சொல்கிறது நியாயமான விஷயம், அக்செப்டட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், நான் ஒரு 2GB ஆஃப் ரேம் நேர்ந்து விட்டுருவேன். இப்போ என்ன ஆகுது, இதுலலாம் 8GB இருக்குது. இப்போ 15 Pro Maxல ஆரம்பிச்சு 8GB இருக்குது. அப்போ நான் அந்த இடத்துல 2GB நேர்ந்து விட்டாலும் 6GB சிஸ்டம்க்கு எப்பயுமே ரெடியில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இருக்காது அப்படின்றான். அப்போ நான் 6GB ரேம் மாடல்லாம் 2GB நேர்ந்து விட்டேன்னா அது 4GB மாறும். அப்போ 4GB ரேம் மாடல்ஸ்லாம் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருக்குது. எப்படின்னா இப்போ 13, 12 இதெல்லாம் 4GB மாடல். அப்போ 4GB மாடல் சப்போஸ் அதுக்குள்ளே போகிறோன்னு வையன், இப்போ 12லாம் இப்போ என்ன ஆகும், அதில் 2GB நேர்ந்து விட்டால் செத்து போடும். ஆமாம். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதுவே வந்து கஸ்டம் ராம் சைடில் நான் ஆண்ட்ராய்டில் சில சமயங்களில் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ரன் பண்ணும்போது சிஸ்டம் பார்ட்டிஷன் மட்டும் எனக்கு எப்பயுமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அதுக்கு தான் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவரால் ரோம் பேக்கேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ கூகுள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 இமேஜை உள்ளே தள்ளும் போது அவங்க ரீபார்ட் மாதிரி பண்ணுறாங்கன்னு வையன், எனக்கு சிஸ்டம்க்கு இவ்வளோ இருக்கணும். இப்போ 128GB ஸ்டோரேஜ் ஃபோன் இருக்குன்னா அதில் சிஸ்டம்க்கு இவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுக்கணும், 15GB அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நான் கஸ்டம் ராமுக்கு போகும்போதும் அதே பார்ட்டிஷன் மேப்குள்ளே தான் என்னோட கஸ்டம் ராமை புஷ் பண்ண பார்க்குறேன். அதுவும் ஆண்ட்ராய்ட் 13 ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்கும் ஆண்ட்ராய்ட் 13 போது எனக்கு அந்த பேக்கேஜிங்கில் பிரச்சனை வரதே கிடையாது. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் 2011 என்னோட சோனி எக்ஸ்பீரியாவில் நான் ஃப்ளாஷ் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு LG ஃபோனில் நான் ஃப்ளாஷ் பண்ணும்போதும் அப்போது சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஃபோனுக்கு அஃபிஷியலாக வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 2.3.8 லாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ICS லாஸ்ட்டாக இருக்கலாம். பட் நான் ஃப்ளாஷ் பண்ண போகிற கஸ்டமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாலிபாப்பாக இருக்கும். ஸோ லாலிபாப்போட ஓவரால் சிஸ்டம் பேக்கேஜோட வால்யூம் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ அதில் போட முடியாது. அப்போ நான் ரீபார்ட் பண்ணி தான் உள்ளே போட முடியும். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஒரு டெவலப்பர் அதாவது கஸ்டமரம் குக் பண்ணுற ஒரு டெவலப்பருக்கு தெரிஞ்சு அவர் ஃபர்ஸ்டே வந்து பார்ட்டிஷன் ரீமேப் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுப்பாரு. அதை நீங்கள் வந்து பூட் லோடர் உள்ள போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ரீபார்ட் ஆகிட்டு இப்போ சிஸ்டம் வைடன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிரியேட் ஆகிடும். இப்போ நீ வந்து புது ராம ஃப்ளாஷ் பண்ணுவேன். இந்த இடத்துல தான் இப்போ ட்விஸ்ட் என்னன்னா அவர் இந்த ஓல்டு ஹார்ட்வேரில் புது ஆண்ட்ராய்டை ரன் பண்ண வைப்பார்.
சில சமயங்கள்ல அவர் இந்த அனிமேஷன் வெயிட்டேஜோ இல்லாட்டி ஒரு சில மெயினான ஒரு சில பேக்கேஜஸை மட்டும் மாடியூல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மீதி ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருவாருன்னு வச்சுக்கேன். ஏன்னா அதில் இருக்கிற 4 GB RAM வச்சு இதெல்லாம் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க டெஸ்ட் பண்ணி தான் அதை கொடுத்துருப்பாங்க நமக்கு கஸ்டமரமா. ஆமா, இதை வந்து பிராண்டால ஏன் பண்ண முடியலன்ற கேள்வியெல்லாம் எனக்கு முன்ன வந்திருக்கு. ஏன் நீங்களும் இப்படியே கொடுத்து தொலைங்களேன் எனக்கு அப்படின்னு. கொடுத்தா கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டாங்கல்லண்ணா. கஸ்டமர் வாங்க மாட்டாங்கல்ல, அப்டேட்ஸ் இல்லை சொல்றேன். அப்ப இல்ல அதான் இப்போ அது கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்ல வரேன். அது ஃபேக்ட் தான், நீ சொல்ற ஃபேக்ட் தான். அதுதான் இப்போ நம்ம பேசுறோம் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ நானே எடுத்துக்கிறேன். இப்போ 1UI 7 நோ பார் வந்துச்சு, நோ ப்ரீஃப் வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து 1UI 6.1 சரி, நான் 1UI 7 பீட்டா யூஸ் பண்ணுறப்பவும் சரி, ஏன்னா நோ ப்ரீஃப் வந்து உன்னால வந்து ஐ மீன் ஒரு ஜென்ரல் கஸ்டமராக சொல்கிறேன், கொஞ்சம் எனக்கு ஓரளவு டெக் தெரிஞ்சாலுமே ஒரு ஜென்ரல் கஸ்டமராக யோசிப்போம் அப்படின்னா 1UI 7 நோ ப்ரீஃப்னால வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா ஏன் இதில் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தாட். அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து பின்னாடி நிறைய நமக்கு நிறைய இதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கலாம். இப்போ S21 அல்ட்ராவுக்கு கூட தான் 1UI 7 வருது. ஆமாம், அதுக்காக S21 அல்ட்ராவில் போயிட்டு நான் எல்லாத்தையுமே எதிர்பார்த்தேன்னு வையேன். ட்ரிபிள் இப்போ எந்த ஏஜ் ட்ரிபிள் ஏஜை யோசிச்சுப்பார். நான் வந்து Exynos 2100 பற்றி கூட பேசல. ஆனால் அது காமனான ஆடியன்ஸ்க்கு வந்து காமனான கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது புரியறது கஷ்டம். அதை தான் நம்ம இங்கே எஜுகேட் பண்ணணுன்றேன். நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நம்ம சொல்லும் போது நான் கூட ஏதாவது மிஸ்டேக் பண்ணலாம்டா. நான் தான் சொல்லியிருக்கேன், நானும் ஒரு சாதா சக மனிதன் தான். நான் என்னோட புரிதலை இங்கே ஷேர் பண்ணுறேன். நான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னா கமெண்ட் செக்ஷன் படிக்கும்போது நீங்கள் யாராவது சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து நம்ம பசங்க கிட்ட சொல்ல காரணம் என்னன்னா, இவங்க போய் மற்றவங்களை எஜுகேட் பண்ணலாம்ல. இப்போ அப்டேட்ஸ் வந்து முக்கியம் அப்படின்னு பேசினால்தான் நானும். இப்போ என் மைண்ட் செட் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அப்டேட் முக்கியம் தான், 1 2 அந்த ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மேஜர் அப்டேட் புஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேபி எல்லாரோட மனநிறைவுக்காக ஒரு 7 years ஆஃப் செக்யூரிட்டி வச்சு கொடுங்க. பெட்டர். ஓகேயா, அது போதும் எனக்கு தெரிஞ்சு, அது கொடுங்க. இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, ஏஐ வந்து ஐஃபோனில் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த நிறைய பேர்ட்ட ஜோக் என்னென்னா, அவங்களும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு iPhone 14 இருக்கட்டும் இல்லாட்டி iPhone 13 இருக்கட்டும், எல்லா ஏஐ ஆப்பாக இருக்குது. ஆமாம், நான் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அதே மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு போயிடுறேன். எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது, எனக்கு புரியுது. என்ன ஆயிடுதுன்னா, ஒரு லைவ் கால் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி இருக்கலாம். பட் 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி ஆயிடுது. இப்போ அந்த பழைய டிவைஸ் வச்சிருந்தா என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, கால் ரெக்கார்ட் பண்ண காலை நான் ஒரு ஏஐட்ட கொடுத்தேன்னா அது டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும். ஓகேயா, நான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, இப்போ நீ வந்து லேட்டஸ்ட் இப்போ S24 சீரீஸ்லாம் ஏஐ ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கு. உனக்கு வந்து அது லைவாக நடக்கும். நீ கால் ரெக்கார்டிங் பண்ணிடுவ, ரெக்கார்டர் ஆப்ல இப்போ கால் ரெக்கார்டர் இருக்கும், உள்ள போய் நீ பார்க்கும்போது டிரான்ஸ்கிரைப் ஆகி உனக்கு காமிச்சிடும். ஆமாம், இப்போ எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, எனக்கு இந்த ஆப்ஷன் இல்லைன்னு வையன், ஒரு ஃபோனில் இல்லைன்னா நான் கால் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தூக்கிட்டு போய் ஒரு ஏஐட்ட கொடுத்தேன்னா அது எனக்கு டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும். ஏதோ ஒன்று ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகிறேன். ஸோ இதை ரியலைஸ் பண்ணால் நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தேன்னு வையன், இதை ரியலைஸ் பண்ண தேவையில்லை. அது ஏஐ தேவைதான், தேவை. ஆனா எனக்கு வந்து தனித்தனி அப்ளிகேஷன்ஸா இருந்துட்டு அப்படியும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லைக் பிராண்ட் ஏன் எனக்கு பண்ணணும், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வந்து. இப்போ பிராண்ட் பண்றேன்ற பேர்ல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பெரிய பாறாங்கலத்தின் வந்து ஃபோன் மேல போட்டுறான். ஃபோன் என்ன ஆகுதுன்னா இழுத்துட்டு கிடக்குது. அது நமக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இதுக்கு முன்னாடி பேசிக்கா டைலரை ஓப்பன் பண்ணும்போது கூட ஸ்மூத்தா ஓப்பன் ஆச்சுடா, இப்போ தொலைச்சதுல டைலரே எனக்கு லேட்டா தான்டா ஓப்பன் ஆகுது அப்படின்ற காண்டெல்லாம் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்படும் போது தான் நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா, இதுக்கு இந்த அப்டேட்டே கொடுக்காம வந்துருக்கலாம். ஓகேயா, ஸோ அதை பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் உன்ட்ட வந்து இப்போ உனக்கு S24 எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன். எனக்கு ரீசெண்டாக வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் படிக்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, 1UI 7 வந்து அதுக்கு அப்புறமா 1 சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சரியா, 2 ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3 சிலருக்கு பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 4 தான் நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஏரியாஸில் படித்த கமெண்ட்ஸு. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலைகீழாகவும் மாறி இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பேட்டரி கம்ப்ளீட்டாக மொக்கே ஆயிடுச்சு, ரேம் மேனேஜ்மெண்ட் புவர் ஆயிடுச்சு, டிவைஸ் ஸ்டேபிளாகவே இல்லை, எப்போ பாரு ஹீட் ஆகுது, இந்த பிரச்சனையும் நான் பார்க்குறேன். அதுக்காக ஒன் சைடு மட்டும்தான் சூப்பராக இருக்குது அப்படி இல்லை. இப்போ 10 பேருக்கு சூப்பராக இருக்குது, இப்போ 15 பேர் இருக்காங்கடா, அதில் ஒரு 12 பேருக்கு சூப்பராக இருக்குங்கிறத நினச்சி கைத்தட்டலாம். ஆனால் ஒரு 3 பேருக்கு நல்லா இல்லைங்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா உங்களுக்கு நல்லா இல்லை, இந்த 12 பேர் ஹாப்பியாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்னோட யூசேஜ் நான் சொல்லிடுறேன், மேபி அதுவும் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லாதீங்க. ஸோ என்னன்னா, நான் மோஸ்ட்லி வந்து 24/7 எனக்கு நெட் ஆன்லேயே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் மாதிரி என்னென்னா, எனக்கு வீட்டெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆஃபீஸ் போனால் எனக்கு 5G 4G மாறி வந்துகிட்டே இருக்கிறதுனால நெட்வொர்க் வந்து அங்கே நெட்வொர்க் ரிசெப்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த ரீசனால் மேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டரி வந்து பயங்கரமாக ட்ரெயின் ஆக சான்சஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் இது வரைக்கும் 15 ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு இது வரைக்கும் ஃபேவரட்டாக நான் பார்க்குறது இல்லை உன் பழைய வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருப்பாங்க. S24 வித் நிரஞ்சன் ஒரு வீடியோ இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னாலும் இது அப்படியே சொல்லியிருப்பான். ஸோ மனசுலேருந்து ஒரு விஷயம் தான், ஸ்கிரிப்டாக இருந்தால் நேரம் பையன் மாட்டிப்பான்.
சரி, ஸோ மொத்தம் அதான் உன்கிட்ட வந்து நான் இது ஒரு ஃபீட்பேக்காக கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா பிக்சல்லையும் வந்து ஆண்ட்ராய்ட் 16 வந்து பிளேசிங்லி வாவ், அதுவும் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வந்து செம்மையாக இருக்கு. எனக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் 3 வரும்போது இருந்ததுடா. இப்போ இங்கே வருது இல்லையா, குரோம்பேட்டு சென்னை டுமாரோ 2 degrees இன்னும் வாமராக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானா சாகடிக்கிறான். ஆனால் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா கூகுள் வந்து இந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அதாவது எப்படின்னா லாக் ஸ்க்ரீன் as well as ஹோம் ஸ்க்ரீனில் வெதர் லைவாக வந்து வரும் உனக்கு, வெதர் அனிமேஷன். சரியா, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இங்கே பாரு, இப்போ க்ளவுடியாக இருக்குதான், க்ளவுட்ஸ் இருக்கு பாரு, அப்படியே மறையும் பாருலாம். ஆனால் இதுக்கெல்லாம் பயங்கரமாக நமக்கு ரேம் ப்ளஸ் இது இல்லைடா, அதுதான் ஃபேக்ட். இதில் வந்து அந்த அளவுக்கு தேவையானா இல்லை. பட் இதுவே ஆப்பிளில் பண்ணுறாங்களே இந்த கிளாஸு, ஆமாம், அதுக்கு நிஜமாக தேவை. அதில் நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா எல்லா இடத்துலையுமே அவங்க என்னென்னமோ, அதாவது ரொம்ப குட்டி குட்டி அட்டென்ஷன் டு டீடைல்ஸ்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. சில சமயங்கள் எப்படி தோணுதுன்னா இது நீ தேவையில்லாமல் ஓவரா பண்ணிட்ட. வருஷம் வாங்கின அடியை இந்த வருஷம் வந்து ஏதோ ஒரு லிக்விட் கிளாஸ் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. இதில் ஒரு கூத்து என்னன்னா, எப்பயுமே சில விஷயங்கள் நடக்கும். நான் வந்து எப்பயுமே எந்த ஆங்கிளில் திட்டுவேன்னா, ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்ல லைட் வெயிட்டா அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்காங்க, நீ ஓவரா அதையே பண்ணியிருக்க. அது நான் 2 ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம்டா. என் மனசாட்சியே 2ஆ மாறுது. ஒரு டெவிலு ஒரு லவ்வா மாறுதுன்னு வையேன். லவ் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ வருஷமா இருந்து இவ்வளோ சூப்பரான ஒரு ஹார்ட்வேரை, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஜிபியூவை கேமிங்க்கு நம்ம யூஸ் பண்ணதை விட யூஐயில் யூஸ் பண்ணி மாஸ் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா யூஐ நான் பார்க்குறேன் அவ்வளோ அழகாக இருக்குது. அது அழகானா எப்படின்னா, இப்போ அந்த பிளர் மேட்டர்லாம் ஒரு சப்பா மேட்ரு, அதெல்லாம் டெவலப்பர் அடிச்சு நோத்தி போயிட்டே இருப்பான். எனக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி மொக்கையாக இருக்குது, ரீடபிலிட்டி பிரச்சனையாக இருக்குன்னா வந்திருந்தது டெவலப்பர் பீட்டா 1. அது யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் கூட வந்து நம்ம வீடியோவோ இல்லை ஐ திங்க் ஏதோ ஒரு இந்த பீட்டாவோட வீடியோ பார்த்துட்டு என்னன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால நிறைய ப்ராப்பராக என்னால் வந்து எந்த ஒரு இதுமாதிரி ரீடபிலிட்டியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னப்போ தான் நான் சொன்னேன், இல்லைடா டெவலப்பர் ப்ரிவ்யூ, அது டெவலப்பர் பீட்டா, அது இதுக்கப்புறமா வந்து பப்ளிக்கு வரும், பப்ளிக்கு அப்புறமா வந்து ஸ்டேபிளே வரும். கரெக்ட். ஸோ அப்போ தான் வந்து இதில் டெவலப்பர் ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன இஷ்யூன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணி பப்ளிக்கு கொடுப்பான். பப்ளிக் வந்து அது அவங்க சில ஃபீட்பேக்ஸை கொடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டேபிள் வரும். இப்போ உடனே வந்து எல்லாமே உடனே நடந்துடாது, வித்தின் 1 or 2 days நடந்துடாது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அந்த 15 யூஸ் பண்ணுற பையன் தான். ஸோ அவன் தான் சொன்னான் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னோன்னா நான் சொன்னேன் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறமா தான் பீட்டால இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. இல்லை இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அந்த வீடியோலேயே நானும் பரத்தும் ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். இப்போ டெவிலோட மைண்ட் செட்டில் வரும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான், யார் உன்ட்ட கிளாஸ் கேட்டா? இப்போ நான் கேட்டேனா? அப்படி தான் இருக்குது டெவில் மைண்ட் செட் வரும்போது. ஆனால் இதே ஒரு எந்தூசியாஸ் மைண்ட் செட்டில் வரும்போது, இப்போ இருக்கிற பையனும் எந்தூசியாஸ்டாக இருப்பான். அதுக்காக எந்தூசியாஸ்ட் அப்படிங்கிற டெஃபினிஷனை வந்து நம்ம மாற்ற முடியாது. அதில் வேணால் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணலாம், அதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கும் பரத்துக்கும் இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, எங்களோட பார்த்தோன்னா டெக் பிபின்னு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் இவர் நிமிஷ் துபேன்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் நீ போய் செக் பண்ணனா அவங்களாம் பழைய டெக் பிளாகர்ஸ்டா. பிளாகில் நிறைய எழுதியிருப்பாங்க, கருத்துக்கள்லாம் பகிர்ந்துருப்பாங்க. மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், பட் அவங்களாம் வந்து எப்போனா 2000லேயே பிளாக் பண்ணிட்டு இருந்தவங்க. இப்போ அவங்க கிட்டலாம் கேட்டால் அவங்க வேற என்னமோ பேசுவாங்க. இப்படி எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அவங்களாம் தான் விஸ்டா ஒத்துக்கிட்டு வந்தாங்க. இது வந்ததுமே விஸ்டாவை எடுத்துட்டு வந்து பேசினதெல்லாம் அவங்க தான். ஏன்னா அவங்க மைண்ட்ல டக்குன்னு அதுதான் அடிக்கும். இப்போ எனக்கும் விஸ்டாவை பத்தி தோணும், விஸ்டா யூஸ் பண்ண எல்லாருக்குமே அது விஷயம் தெரிஞ்சு தோணும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக சில சமயங்கள் எனக்கு என்ன தோணும்னா, இப்போ 18 years old இந்த மாதிரியான பசங்களாம், நான் திரும்பியும் சொல்றேன், அது அவங்களோட அறியாமை. பட் அதுதான் வந்து எல்லாம்னு சொல்லி நம்ப கூடாதுல்ல. அந்த பசங்க கிட்ட நான் சொல்ல விரும்பினது என்னன்னா, டேய் இதுன்னு இல்லடா, நீ கொஞ்சம் பின்னாடி போய் நிறைய பார்க்கணும். ஆனா என்ன ஒரு கொடுமைனா, எதை தேடணும்னு தெரிஞ்சாதானே தேட முடியும். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பழைய காலத்துல ஹிட் பாட் நிறைய இருக்கும், அதை வந்து இப்ப அண்டர் ரேட்டட்னு சொல்லுவானுங்கல்ல. ஆமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இப்போ வந்து இப்ப இருக்கிற பசங்க பண்றது இல்ல. கரெக்ட். ஏன்னா அது அன்னைக்கு ஹிட், அன்னைக்கு இருந்த பீப்புள் லைக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது அண்டர் ரேட்டட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அது இப்போ யாரும் கேட்கலன்றனால நினைக்கிறீங்க. அன்னைக்கான அதுக்கு சூப்பர் ஹிட் சாங் தான், அதுக்கு எவ்வளவு வைப் பண்ணிருப்போம். அது எனக்கு என்னன்னா, இந்த இடத்துல என்னன்னா, இப்போ இந்த யூஐ ஆஸ்பெக்ட்ல இப்போ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணாங்க இல்லையா, ஒரு எந்தூசியாஸ்டா பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு பக்கம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க விஸ்டாவை கூப்பிட்டு வராங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, இதெல்லாமே நான் ஆல்ரெடி டைம்ஸ்கேப் யூஐல பார்த்துட்டேன், டச் விஸ்லேயே சில தீம்ஸ்ல பார்த்துருக்கேன். எல்ஜியோட 3D யூஐ நீங்க போய் பாருங்க, செக் பண்ணுங்க, கிரேசியா இருக்கும். ஒரு சில பசங்களாம் ஓப்போட அன்லாக்கிங் அனிமேஷன் வேற லெவல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓப்போட அன்லாக்கிங் அனிமேஷன் எப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல அழுத்துறேன்னு வையேன், இதுல வந்து வேற மாதிரி இருக்கும் ஸ்டாக்கா. இந்த ஆண்ட்ராய்டில் அதில் எப்படி இருக்கும்னா, நான் இப்போ இந்த இடத்துல தட்டுறேன் அப்படின்னும் போது இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி ப்ளூம் ஆகிற மாதிரி. சூப்பர். இங்கே பாரு, தெரியுதா?
தெரியுதா? எங்க பிரஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணாலும் உடனே அந்த மாதிரி நமக்கு அந்த அது மட்டும் இல்லடா, எங்க நீ பண்ணாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கோ அது தெரியும். ஐ மீன் நம்ம ஸ்கிரீன் உள்ள ஐ மீன் நான் ஸ்கிரீனே அன்லாக் பண்ணல. இப்போ பின்னாடி நிரஞ்சன் இருக்குன்னு வச்சுக்கேன். நிரஞ்சன் என்னடா பண்ற அப்படின்னு டைப் பண்ணிருக்கேன். ஸ்கிரீனை லாக் பண்ணிடுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ண போறேன். எங்க ஓப்பன் பண்ண போறேன்? நான் எந்த இடத்துல ஓப்பன் பண்றேனோ அந்த இடத்துல இருக்கிறது எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் ஆன்ல இருக்கு. ஸோ நான் லாக் ஆன் ஐ மீன் லாக் ஸ்கிரீன் ஸ்வைப் பண்ண உடனே ஸ்வைப் பண்றப்பவே பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த வாட்ஸ்அப்ல என்ன ஸ்கிரீன் அந்த லொகேஷன் அந்த இடத்துல காமிக்குதோ அது வந்து காமிக்குது. அது ஹைலைட் என்னன்னா, நான் இங்க பிடிச்சி இழுத்தா இங்க இருக்கிறது என்ன காமிக்கும். ஆமா, இங்க பிடிச்சி இழுத்தனா இங்க இருக்கிறது காட்டும், அப்படியே ஓப்பன் ஆகும், ப்ளூம் ஆகும். வேற லெவல்னா இது அப்பயே இருக்கு. புரியுதா? அப்ப எனக்கு இது பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இல்லையே ஓப்போ பிச்சு புடுவேன். அதாவது இந்த ஓப்போ கன்னீஸ் இதெல்லாம் நாங்க பார்த்து ஆடிச்சு. இன்னொருக்கு இங்க பேர் 11 years ago போஸ்ட் பண்ணியிருக்கான். சரியா? அப்பயே அனிமேஷன்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. சாரி, நீங்கள் காட்டுறதை வந்து என்ன வந்து அது சொல்லுவாங்களே, எனக்கு வந்து மூடு வரல அப்படி இருக்குது. ஏன்னா நாங்களாம் அப்பயே பயங்கரமாக பார்த்துட்டோங்க அப்படி இருக்குது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆமாம் பெரிய இவனுக்கு எல்லாமே தெரியுமா? அப்படி கிடையாது. இது எதுக்கு சொல்கிறோன்னா, இது நியூ இல்லை, இது நல்லா இருக்கு, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரோம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராதீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க இது. எக்ஸாக்ட்லி. ஸோ இன்ஃபேக்ட் அந்த டைனாமிக் ஐலாண்டுமே வந்து முன்னாடி ஹெச்டிசில இருந்ததுல, ஹெச்டிசியோட எதுல இருந்ததுன்னு சொல்றேன் பாரு, அது செம ஜோக்கா இருக்கும். இவன் இருக்கான்ல ஹானர், அவன்கிட்ட இருந்தது ஹானர் வியூ 40 வியூ 20 அந்த மாடல் எல்லாம் இருந்தது. ஸோ அவங்க கிட்ட ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டைனமிக் ஐலாண்டுங்கிறது வந்து ஒரு குட்டி பில்லா சைட்ல இருக்கும். டாப்ல காலு டைமரு எல்லாத்துக்கும் சைட்ல இருக்கும். தட்டினா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்பயே. சரியா? இது வந்து எந்த டைம்னா கிரீன் 870 சாரி கிரீன் 970. ஏன்னா கிரீனில் 8 சீரீஸ்ன்னு இல்லை, 970 இருந்தது. 960 970 980 வரைக்கும் நம்ம ஊரில் யூஸ் பண்ணோம். அந்த ஹானர் 20 ஏதோ ஒரு 20,000க்குலாம் வந்து ஒரு இது கொண்டு வந்தானே, நான் அந்த டைம் தானே சொல்கிறீங்க? ப்ளே ஹானர் ப்ளே, அது கிரேசி. அது 970. ஸோ அதான் அந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா வியூன்னு சொல்லி ஒரு மாடல் வந்துச்சு. இந்த வியூ சீரீஸில் என்ன ஆகும்னா, ஒரு பஞ்சோல் இருக்கும். முன்னாடி வரைக்கும் நாச்சு தானே இருக்கும், பஞ்சோல் இருக்கும். பஞ்சோல் இருக்கும்போது யூஏல லைட்டாக மூவ் ஆகும் அங்கே எங்கேயும். அப்போ பில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்பயே அந்த பஞ்சோல் இருக்கிறனால சைடில் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் அதான் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், அப்போ ஹானரும் ஹுவாவே அப்பயே பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, இதை நான் இதை வந்து தப்பு சொல்ல மாட்டேன். இதை தெரியாதனால ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எனக்கு வந்து டைனமிக் ஐலாண்ட் தான் இருக்கலே மாசா இருக்குன்னு சொல்றது தப்பு கிடையாது. டைனமிக் ஐலாண்ட் தான்டா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க, ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. நான் டைனமிக் ஐலாண்ட் மாதிரியே ஹானர்ல இருந்ததுனா இல்ல, ஆனா டைனமிக் ஐலாண்ட் மாதிரி ஒரு விஷயம் வரதுக்கு ஹுவாவே கிட்டயும் ஹானர் கிட்டயும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம சொல்றோம். ரெண்டுமே சேம் கிடையாது. ஆமா, காப்பி இல்ல, இன்ஸ்பிரேஷன். போத் ஆர் நாட் சேம். சரியா? அவ்வளவுதான். ஸோ இதே தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அன்லாக்கிங் அனிமேஷனும் போத் ஆர் நாட் சேம். பார்க்க போனால் எல்ஜியில் பெட்டராக இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அதான் அசிங்கம். அதாவது இப்போ இருக்கிற ப்ராசஸரில் கம்பேர் பண்ணுறப்போ அப்போலாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை ப்ராசஸர். இதுவே சொல்கிறோம்ல, இப்போது சாம்சங்கில் வந்து S3 இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அந்த டேன்லியான்ஸ் அந்த பூ வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஆமாண்ணா, இதுதான் அந்த இது அங்கே ஒரு வாட்டர் எஃபெக்ட் இருக்கா. இது இப்போது அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பயங்கரமான எஃபெக்டா. இதெல்லாம் நான் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் J7 கேலக்ஸி J7 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் வாங்கின டைமில். இப்போவும் சொல்கிறேன், எனக்கு என்னமோ தெரியல, அந்த டச் ஃபீஸோட அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் லேகாக தான் இருக்கும். அது கொஞ்சம் குப்பை தான். அனிமேஷன் நல்லா இருக்கும். ஆனால் விட்ஜஸ் வைக்கிறப்பும் சரி, அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ ஸ்டில் அந்த J7 கேலக்ஸி J7 ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் இப்போ. இது சோனியோட டைம்ஸ்கேப்பு, சோனி டைம்ஸ்கேப் UI இது இருக்குது பேர். நம்மகிட்ட ஃபோனே இருக்குது, சார்ஜ் போட்டால் காட்டலாம். நம்மளதுலேயே வீடியோ இருக்குது. பூட் பண்ணுறேன், பூட் ஆகும். சோனி எரிக்சன் பிங்க் கலரு 100க்கு உள்ள வச்சுருக்கேன். அன்லாக் ஆகுதா? டைம்ஸ்கேப் UI வெல்கம். சரியா? இதில் என்ன பண்ணலான்னா, ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இப்படி பிடிச்சி பிஞ்ச் பண்ணோன்னா இதுக்கு ICS வரைக்கும் அப்டேட் உண்டு. அதான் ஜிஞ்சர் பிரெட்டில் செம்ம ஃப்ளூயிடாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே டியூல் கோரில் இருக்கும்போது சோனி மட்டும் ஸ்னாப் ட்ராகன் சிங்கிள் கோரில் இருந்தான் அந்த டைமில். ஸோ அது ஜிஞ்சர் பிரெட் நல்லா இருக்குது. ஓகே, ரீசன்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்படி ஓப்பன். நம்ம மொத்தமாக ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன விட்ஜெட்ஸ் என்னென்ன ஆப் ஐகான்ஸ் வச்சுருக்கோமோ அது எல்லாமே அனிமேஷன்ஸில் வந்து ஒரே இடத்துல காட்டிட்டு இருக்கும் என்ன இருக்குது இல்லைன்னு. ஸோ நிறையா அது மட்டும் இல்லை, இப்போது அந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நீ பிடிச்சி இப்படி தள்ளுனா ஓடும், அப்படியே கிளாஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். வா. ஆமாம். ஸோ நிறையா அதான் இது எதுக்குன்னா இப்படி தான் இருந்தது.
இதை தான் நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரலைங்க. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இருந்தது, அதை ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். எப்படின்னா யாரும் பண்ணல, இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நிஜமாவே யாராவது பண்ணியிருக்காங்களான்னு ஒரு தடவை பார்க்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆப்பிளில் நிறையா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாரும் பிளைண்டாக நம்புவாங்க அதில் தான் வந்துருக்குன்னு நினச்சி. பட் அதுலேருந்து 4 வருஷம் முன்னாடியோ 3 வருஷம் முன்னாடியோ வேறு அதில் இருக்கும். செத்து போய் உள்ள புதைச்சதை எடுத்துகிட்டு வரான். ஐஃபோனில் வந்து பெரிஸ்கோப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு வையேன், டெலிஃபோட்டோ 5X வருதுன்னா ஆல்ரெடி ரெனோ 10Xன்ற ஃபோனே நம்ம பார்த்துட்டு போயிட்டோம். அதுவும் எப்போ. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், அதை பிளைண்டாக நம்ம பிலீவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இப்போ யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ நானே ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னா நான் சொல்கிறது கரெக்டுன்னு கிடையாது. நான் ஒரு 2-3 ஃபோனை மிஸ் பண்ணியிருக்கலாம், மறந்துருக்கலாம், எனக்கு தெரியாமல் போயிருக்கலாம். நான் கடந்த அந்த பாதையில் எனக்கு அது வந்து யார் ரடாரில் மாட்டாமல் இருந்து நம்ம யூஸ் கூட பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆமாம், அதனால் மிஸ் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இதை தான் வந்து நான் சொல்கிறேன். அதனால் வந்து இந்த இன்டர்நெட்டில் வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ப்ளஸ் அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்கிறதே நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அதை பண்ணுங்கிறேன். ஸோ இதுதான் நான் உன்ட்ட வந்து மெயினாக கேட்க நினச்சது இதுதான்டா மொத்தம். ஸோ இந்த லோடு யூஐ பஞ்சாயத்துகள், ஸோ இதை பற்றி தான் உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா S24 யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, இப்பயும் S24 திரும்ப வந்து இப்போ டீல் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா S24 FE இப்போ 35K இருக்குது, S24 வந்து ஆக்சுவலாக 50K கிட்ட இருக்குது, S24 + 53K. அது கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்குது. இதுலேருந்து அதுக்கு ஜம்ப் அடிக்கிறதுக்கு 3000 ரூபாய் தான். ஆனால் அந்த 3000 ரூபாய்க்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா 12GB RAM கிடச்சிரும், Quad HD பேனல் கிடச்சிரும், 45 வாட் சார்ஜிங் கிடச்சிரும். என்னடா இது அப்படின்னு இருக்கு. இத்தனைக்கும் அது 256GB இருக்கிறவங்க காம்பேக்ட் ஃபோன் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறவங்கன்னா S24 ட்ரை பண்ணலாம். அதுலேயும் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டரி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது மட்டும் தான். மற்றபடி வந்து நல்ல ஃபோன் தான். ஸோ அதாங்க, இதை தான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம். நான் ஏதாவது ஓவராக பேசியிருந்தேன்னா வெரி மச் அதை எப்படி சொல்கிறது, சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. தெரிஞ்சதை சொல்கிறேன். எனக்கு தெரியாமல் சில விஷயங்களை நான் வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், ரைட்டா? ஓகே. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவரணி நிரஞ்சன் ஃப்ரம் டெக் பிளாக் தமிழ். செக் பண்ணி பாருங்கள். பையன் அடிக்கடி பேச சொல்லியிருக்கேன், வருவான். ஜெய் ஹிந்த். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவாசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.